Welcome to Live and CA Funster channel. So இன்னைக்கு December 12th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. And 32 episodes ஓட banking awareness video course is available now with free ebook and MCQs. So upcoming exams it will be very helpful. And our app is available in Play Store. 1 year subscription is available now in 50% offer. So the first news is who were the ICC player of the month for November 2024 கேட்டிருக்காங்க. ஸோ ஹாரிஸ் அண்ட் டேனி இவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ இவங்க ஹாரிஸ் இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், டேனி இஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. இவங்க ரெண்டு பேரும் தான் நவம்பர் மந்தோட ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த். அண்ட் இதை வந்து ஐசிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஹாரிஸ் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 18 wickets in 6 ODIs அண்ட் சர்டன் விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. His first debut match is 2002 and various other reasons எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டேனி வெட் ஹாட்ஜ் அப்படின்றவங்கள பற்றியும் 142 runs 3 T20s எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சர்டன் விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யங்கஸ்ட் பவுலர் டு டேக் 100 wickets in all 3 formats of cricket அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் இப்போது சஹின் சா அஃப்ரிடி. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ யங்கஸ்ட் பவுலர் டு டேக் 100 wickets in all formatsன்றது வந்து இவர் தான். ஸோ ஹீ அச்சீவ்டு திஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் T20I அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவர் வந்து யங்கஸ்ட் பிளேயர்னால் அப்போ வயசு என்னன்னா 24 years 248 days. ஸோ அஃப்ரிதி பிகேம் த யங்கஸ்ட் டு அச்சீவ் திஸ் மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வேறு யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டிம் சவுதி, ஷாஹிப் அல் ஹசன், லசித் மலிங்கா இவங்களோட சேர்ந்து இவரும் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி பவுலர் டு அச்சீவ் திஸ் ஃபீட். அண்ட் கேரியர் ஸ்டாட்ஸ் அவரோடது என்னென்னன்ற மாதிரி இதுவரையும் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் T20 ரெக்கார்ட்ஸ் இவர் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் பாகிஸ்தானி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் T20I அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் 3 wickets with 22 runs வந்து இவர் கொடுத்துருக்கதா சொல்லியிருப்பாங்க. That's it. Next is 2030 ஓட FIFA World Cup primary hosts யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெயின், போர்ச்சுகல் அண்ட் மொராக்கோ. ஆப்ஷன் ஏ ஸ்பெயின், போர்ச்சுகல் அண்ட் மொராக்கோ. ஸோ இந்த டெசிஷன் வந்து ஒரு காங்கிரஸ் மீட்டிங் மாதிரி FIFA வேர்ல்டு கப்புக்கு யாரெல்லாம் பெட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஓட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் FIFA வேர்ல்டு கப் வந்து 22 times since 1930. So 1930 was the first time FIFA World Cup நடந்தது. ஸோ 22 times நடந்திருக்கு. உருகுவே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹோஸ்ட் பண்ணது. 17 countries வந்து இது வரையும் சோஃபார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த 16 நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட FIFA வந்து இப்போ 46 டீம்ஸ் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன் 2026 வேர்ல்டு கப். அண்ட் ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, மெக்சிகோ இந்த 4 countries தான் வேர்ல்டு கப்பை 2 தடவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2026 US, கனடா, மெக்சிகோ இவங்க வந்து கோஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. US வில் ஜாயின் திஸ் குரூப் அண்ட் மெக்சிகோ இது வரையும் பண்ணாததுனால ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் மெக்சிகோ வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு எவர் ஹோஸ்ட் அ டோர்னமெண்ட் 3 times அப்படின்னா மெக்சிகோ தான். ஸோ மெக்சிகோ வந்து ட்வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் 2026 ஹோஸ்ட் பண்ணுறதுனால ஸோ திஸ் பிகம்ஸ் thrice. யூரோப் காண்டினென்ட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 11 out of 22 எடிஷன்ஸ் வந்து யூரோப்பியன் சாயிலில் தான் நடந்திருக்கு. அண்ட் எவ்ரி காண்டினென்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஹோஸ்ட் பண்ண மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் வேர்ல்ட் கப் 1913 சோஃபார் இத்தனை டைம் நடந்திருக்கு. அண்ட் விமென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் 1991 தான். ஸோ அப்போவுமே வந்து சைனாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் எடிஷன் வந்து 2023 ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து வந்து கோஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2026 எடிஷன் வந்து அப்புறம் 2030 அண்ட் 2034 இருக்குது. ஸோ 2034 சவுதி அரேபியா அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. 2030 யாருன்னா மொரோக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல், அர்ஜென்டினா, உருகுவே, பராக் இவங்க எல்லாருமே வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. மெயினாக இருக்க போகிறது ஸ்பெயின், போர்ச்சுகல் அண்ட் மொராக்கோ. இவங்க 3 பேர் வந்து கோஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சவுதி அரேபியா தான் இப்போது அவங்களோட கண்ட்ரியில்
நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஃபுட்பால்ஸ் பிளேயர்ஸை வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட லீக்கில் விளையாட சொல்லி சவுதி ப்ரோ லீக்கில் விளையாட சொல்லி இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இப்போது இருக்கிற பிளேயர்ஸ் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்ட் அதர் பிளேயர்ஸ் பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அப்ஜெக்டிவ் ஆர் ஸ்டாட்டிக் பார்ட். ஸோ இதுக்கப்புறம் நியூஸ் பக்கம் வந்தோன்னா திரும்ப இதே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஹோஸ்ட் அண்ட் சென்டினரி மேட்சஸ் வந்து அர்ஜென்டினா, பராகுவே அண்ட் உருகுவே இந்த 3லேயும் நடக்க போகுது. திஸ் இஸ் 100th anniversary ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஸோ 1930 தான் நடந்துச்சு இல்லையா. ஸோ 100th anniversary வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இந்த வருஷம், 2030. அண்ட் அதுக்கப்புறமும் மல்டி கான்டினென்டல் ஹோஸ்டிங் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 செப்பரேட் ஓட்ஸ் வந்து நடந்துச்சு. இந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஓட்டிங் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிங்களாலே தெரியும். ஸோ மொத்த கண்ட்ரீஸ் எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸோ அவங்க எல்லாரையும் வச்சுட்டு ஓட்டிங் மாதிரி எடுத்து தான் பண்ணுவாங்க. அண்ட் 2034க்கு ஹோஸ்ட் வந்து சவுதி அரேபியா. 50 ஸ்டேடியம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 4 தான் கன்ஸ்ட்ரக்டில் ஆகி இருக்குது ஃபுல்லாக. ரிமைனிங் ஃபுல்லாக அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. சின்ஸ் 2034 தான் பண்ண போகிறதுனால இப்போலேருந்தே தே ஆர் கெட்டிங் ரெடி. இதுக்கு நிறைய பேக்லாஷஸ் ஒரு நிறைய கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் ஸ்போர்ட்ஸ் வாஷிங், பிரெயின் வாஷிங் மாதிரி ஸ்போர்ட்ஸ் வாஷிங்னு ஒன்று நடக்குது சவுதியில் அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வாஷிங் அப்படின்னா என்னென்னா, ஸ்போர்ட்டை ஒரு ரீடைரக்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கிறது. லைக் இப்போ இருக்கிற ப்ராப்ளம், ஏதோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் மேலே மக்களோட பார்வையை திருப்புறது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் பிக்சர் டிபிக்ஸ் பர்ஃபெக்ட்லி வேர்ல்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மறந்துட்டு ஃபீஃபா தான் முக்கியம் ஆர் வேர்ல்ட் கப் அந்த ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி வேர்ல்டில் நடக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோட நம்மளோட மக்களுடைய கான்சன்ட்ரேஷனை மாற்றுறதுக்காக டைவர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான கிரிட்டிசம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எந்த ப்ராட்காஸ்டர் ஹாக்கி இந்தியா லீக் 24-25ஓட ப்ராட்காஸ்டர் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க, அஃபிஷியல் பார்ட்னராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தூர்தர்ஷன் தான். ஸோ இதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மேட்சஸ் வந்து ரூர்கிலா அண்ட் ராஞ்சி இந்த 2 ஸ்டேட்ஸ்லேருந்து 2 இடத்துலேருந்து தான் நடக்க போகுது. ஸோ தூர்தர்ஷன் வில் பி த ப்ராட்காஸ்டிங் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் எவர் விமன் ஹாக்கி இந்தியா லீக் வந்து நடக்க போகுது. அண்ட் மென் வந்து அலாங் இது மட்டும் விமெனோடது மட்டும் இல்லாமல் மென்னோடதும் இருக்க போகுது. டோட்டலாக 8 மென்ஸ் டீம்ஸ் அண்ட் 4 விமென்ஸ் டீம்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, விமெனோட டீம். அண்ட் ஹாக்கி இந்தியா லீக் வந்து ஃபீல்டு ஹாக்கி லீக் இந்தியா வந்து ஆரம்பித்ததே 2013 தான். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் கிட்ட சாங்ஷன் வாங்கி தான் 2013 வி ஆர் டூயிங் திஸ். இப்போது ஒரு வேர்ல்டு சீரீஸ் மாதிரி, இப்போ எப்படி ஃபீஃபா மாதிரி நம்மளும் ஹாக்கி கொண்டு போகலான்ற மாதிரி கொண்டு வந்தோம். அண்ட் 2013க்கு அப்புறம் விட்டு அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது. 2015 நிறைய ப்ராஃபிட் வந்தது அந்த ஒரு லீக்னால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசன்ட் சாம்பியன் கடைசியாக நடந்தது வந்து 2017 தான். ஸோ அப்போது வின் பண்ணது யார் அப்படின்னா கலிங்கா லேசர்ஸ், அவங்க தான் வந்து வின்னர். ஸோ இதில் இவங்களோட மற்ற பிளேயர்ஸோட நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 24-25 வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் பற்றியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராட்காஸ்டிங் பார்ட்னர் தான் தூர்தர்ஷன், பட் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்கும் இல்லையா. ஸ்பான்சர்ஷிப் யாருன்னா ஹீரோ விச் இஸ் மோட்டார் கார்ப். ஸோ ஹீரோ ஹாக்கி இந்தியா லீக் அப்படின்னு தான் வந்து அவங்க மென்ஷனே பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு ப்ரைஸ் மணி வந்து 3 crores அவார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதாவது வின்னருக்கு 3 crores, ரன்னர் அப்க்கு 1.5 crores வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கரண்ட் அப்டேட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்கமிங் நியூஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து 2013, 14, 15, 16, 17 கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸும் இதுவரையும் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்க. லைக் ராஞ்சி ரைனோஸ் வந்து 2013, டெல்லி வாரியர்ஸ் வந்து 2014, திரும்ப ராஞ்சி ரேஸ்ன்னு வேறு பேர் 2015, பஞ்சாப் வாரியர்ஸ் 2016. ஸோ 2017 தான் கலிங்கா லான்சர்ஸ் அப்படின்றவங்க வின் பண்ணாங்க. அதர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் லைக் டெல்லி தபாங் அந்த மாதிரியான
பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து பிர்சா முண்டா அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேடியமில் தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்படி இல்லைன்னா தயாச்சந்த் அண்ட் சண்டிகரோட ஸ்டேடியம், இந்த ஸ்டேடியம்ஸில் தான் மோஸ்ட்லி நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 2017 அப்புறம் ஏன் நடக்கலைன்ற மாதிரியான எதுவும் கொடுக்கல. பட் ஹீரோ ஹாக்கி இந்தியா லீக் தான். ஸோ 2013 15 வரையும் அவங்க தான் இருந்தாங்க. 2024 அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருந்த கேப் லைக் 2016 and 17 வந்து கோல் இந்தியா ஹாக்கி இந்தியா லீக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோல் இந்தியாவுக்கு அப்புறம் திரும்ப ஹீரோவே வந்து இந்த வருஷமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட் ஆஃப் திஸ் நியூஸ். ஸோ இதெல்லாமே வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக, இதெல்லாம் நீங்கள் நம்ம வெப்சைட்ஸில் பார்த்தாலும் இருக்காது. ஸோ ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ஜிடிபி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ஏடிபி. ஸோ அந்த ஏடிபி ரிவைஸ் பண்ண ஜிடிபி ரிவைஸ்டு ஃபோர்காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. 6.5%. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட Q2 ஜிடிபி க்ரோத் 5.4% கம்மியாயிருக்கு. ஸோ விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அதனால் ஆர்பிஐலேருந்து எல்லா ரேட்டிங் ஏஜென்ட்ஸுமே வந்து நம்மளோட ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸுன்ற ஒரு வீடியோ வரும். ஸோ FY25க்கு 7%லேருந்து 6.5% மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கும் வந்து 7.2லேருந்து 7%ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு அந்த ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லோரும் ஏற்கனவே பார்த்தது தான், இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வீக்கராக இருக்குது, பப்ளிக் கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்குது, மானிட்டரி பாலிசி ரொம்ப டைட்டண்டாக இருக்குது, அதனால் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் அவங்களும் வந்து Q2 க்ரோத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5.4% தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் 7 குவார்ட்டர் லோ. 6.7% வந்து Q1 ஆஃப் FY வந்து இருந்துச்சு. பட் ரெண்டாவது Q2 இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுன்னு வந்து ரொம்ப ஷாக்கிங்ன்றதுனால தான் இதை வந்து மாற்றிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 4.7%னும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க 4.5லேருந்து 4.3க்கு. பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து டிக்ளைன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதனால் கம்மி பண்ணியிருக்கதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் செக்டரல் க்ரோத் வந்து அக்ரிகல்ச்சர் 3.5%, சர்வீஸ் தான் 7.1%. அஃப்கோர்ஸ் இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் க்ரோத் ட்ரிவன் கண்ட்ரி. ஸோ அதனால தான் அவங்களும் அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சவுத் ஏஷியாவோட இம்பேக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்தியாவோட ஸ்லோ டவுன்னால் ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து கட் ஆகிருக்கு. அண்ட் மானிட்டரி பாலிசியும் வந்து 6.5%லேயே வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 11th கன்சிக்யூட்டிவ் டைமாக நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். அண்ட் PMI பாசிட்டிவ் இமேஜ் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒன் ஆஃப் த இதில் மென்ஷன் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி சப்ளையர்ஸ் அதை ப்ராடக்டாக மாற்றி ஒரு அந்த சப்ளையர்கிட்டேருந்து வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து அந்த ஃபைனல் ப்ராடக்டை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து ரீட்டெய்லர்ஸ்கிட்ட வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வரும். ஸோ இது வந்து டிமாண்டுனால திரும்ப ரா மெட்டீரியல் வாங்க போவாங்க. ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். ஸோ இந்த சப்ளையர்கிட்ட ரா மெட்டீரியல் வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துலையே காசு கூட இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த இதை வந்து இந்த சைக்கிள் we can use for inflation as well as growth. ரெண்டுக்குமே வந்து இந்த சைக்கிளில் எந்த ஸ்டேஜில் கட் பண்ணி நம்ம ப்ரைஸை வந்து கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த ஸ்டேஜில் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது, எதனால் ஓவரால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். லைக் சப்ளையர்கிட்ட ரா மெட்டீரியல் வரும்போதே காசு கூட இருந்துச்சு அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணுறது வந்து PMI, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ
இவங்க கிட்டேயே தெரிஞ்சிடும் தட் ரா மெட்டீரியலே காசு கூட இருந்துச்சுன்னா இங்கேயே கூட இருக்கும். ஸோ ரிமைனிங் சைக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைக்கிளில் இருக்க மிச்ச இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இன்ஃப்ளேஷன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் விச் மீன்ஸ் நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாக கிடைக்க போகுது, ஆர் அந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆர் நல்லபடியாக இருக்க போகுதுன்ற மாதிரியான இது சொல்லியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டாரில் பாசிட்டிவாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அர்பன் லேபர் ஃபோர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஏடிபி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கதா. இப்போது மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் நம்ம Q2ஓட ஜிடிபி க்ரோத் வந்ததுக்கப்புறம் which came on 30th November. ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்ச் ரேட்டிங் வந்து நம்மளோட ஜிடிபி க்ரோத்தை 6.4% கட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் S&Pயும் வந்து நம்மளோட க்ரோத் ரேட்டை 6.7% கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு 6.8% வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஐயுமே வந்து எஸ்பிஐ வந்து 6.3% நம்மளோட க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயுமே சொல்லியிருப்பாங்க 6.6%, 7.2ன்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க, இப்போ 6.6ன்னு மாற்றிருப்பாங்க. அண்ட் நம்மளோட மற்ற ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே கேர் ரேட்டிங்ஸுமே மாற்றிருப்பாங்க 6.5% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி அப்கமிங் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பிஐ தான். ஸோ எஸ்பிஐ ஃபெப்ரவரியில் வரதுக்குள்ளே நம்மளோட Q3 ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பிளேசஸ் இருந்துச்சுன்னா தீஸ் rating agencies can maintain, or else அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா according to that they will revise again. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். Which Indian project received the award of distinction? ஸோ UNESCO Asia Pacific Award 2024ன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அவார்ட். யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் அவார்டு அப்படின்னு வருஷம் கொடுக்கறது தான். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒரு அவார்டை வாங்கின இந்தியன் ப்ராஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அபதாஷ். இது வந்து கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், பிகாஸ் இட் இஸ் தமிழ்நாடு பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து பேங்காக்கில் தான் இந்த ஒரு ரீஜனல் ஆஃபீஸில் தான் இது நடந்திருக்கும். ஸோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை கன்சர்வ் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்க்ளூட் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ துக்கச்சி, திருவரூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, அங்கே தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ அதை தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. 7th century டெம்பிள், சிவன் டெம்பிள் இது. ஸோ தமிழ் டெக்ஸ்டில் எல்லாத்துலேயும் தேவாலயத்தில் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு டெம்பிள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதனுடைய அந்த என்ன தான் அப்போது கட்டியிருந்தாலும் இப்போயும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணுற எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டிஸ்டிங்ஷன் அவார்ட். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் உள்ள ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பிஜேபிசிஐ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங் 1908 பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பில்டிங். ஸோ இது வந்து வீக்கர் செக்ஷனில் உள்ள எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உள்ள பீப்புளுக்கு நல்லபடியாக எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பில்டிங்கை வந்து கன்சர்வ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. திஸ் பில்டிங் வந்து ஆர்கிடெக்சராகவும் சேம் அந்த மாடர்ன் சேஃப்டி எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்றதுனாலையும் திஸ் அவார்ட் ஆஃப் மெரிட் அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம். யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் 2024ஓட வின்னர் லிஸ்ட்டில் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஜப்பானில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட், ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். டிஸ்டிங்ஷனில் 2 ப்ராஜெக்ட், அதில் ஒன்று தான் தமிழ்நாடுல உள்ள அந்த டெம்பிள் ப்ராஜெக்ட். அண்ட் சைனாவில் உள்ள ஒன் ஆஃப் த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. அவார்ட் ஆஃப் மெரிட்டில் இந்தியாவில் உள்ள மும்பையில் கிரியேட் பண்ண அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், அண்ட் சைனாவில் உள்ள 2 ப்ராடக்ட், அண்ட் நியூசிலாந்தில் உள்ள ஒன் ஆஃப் த அப்சர்வேட்டரி டவர் அதுவும் வந்து வின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நியூ டிசைன் இன் ஹெரிட்டேஜ் கான்டெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு அவார்ட் ரபீந்திராம் பில்டிங் பேங்காக் தாய்லாண்டில் இருக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யூனிட்டரி ஸ்கூல் ஜிம்னாஷியம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஞான் ஸ்ட்ரீட் ஹிஸ்டாரிக் பிளாக் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஹெலு பெவிலியன் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு 2 ப்ராஜெக்ட்டுக்கு சோஷியோ எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டியை வந்து ஹெரிட்டேஜோடு சேர்த்து கன்சர்வ் பண்ணுறதுனால ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த 8 awards given from UNESCO Asia Pacific. தாய்லாண்டில் உள்ள ரீஜனல் ஆஃபீஸில் தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ஸ் 2000 இந்த அவார்ட்ஸ் வந்து ரெஸ்டரேஷன் ப்ராசஸில் இருக்கிற ரெஸ்டரேஷன் அண்ட் கன்சர்வ் பண்ணி ஹெரிட்டேஜ் சைட்ஸை வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த அவார்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் ஆஃப் த அவார்ட்: எக்ஸலன்ஸ், டிஸ்டிங்ஷன், மெரிட், ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூ டிசைன்ஸ் இன் ஹெரிட்டேஜ் கான்டெக்ட்ஸ், இது எல்லாம் தான் கேட்டகரிஸ் ஆஃப் தீஸ் அவார்ட்ஸ். ஸோ that's it. Next is, what year does India aim to triple its atomic power capacity to 22,480 megawatt? ஸோ 2031 தான். ஸோ இது எங்கேருந்து இது எடுத்திருக்காங்க, ரேண்டமாக இருக்க நம்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த சீசன் ஆஃப் வின்டர் செஷன் நடந்துகிட்ருக்கு பார்லிமெண்ட்டில். ஸோ நிறைய பார்லிமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக மினிஸ்டர்ஸ் வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க. அதில் சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கோட் பண்ணுவாங்க. ஸோ தோஸ் கம்ஸ் அண்டர் அந்த மாதிரி அவங்க பாயிண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நியூஸ் ஹெட்லைன்ஸில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு விஷயந்தான் ஜிதேந்திர சிங் அப்படின்றவர் தான் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஸோ அவர் தான் இதை வந்து பேசியிருப்பார். ஸோ இந்தியாவோட அட்டாமிக் பவர் ட்ரிபிள் ஆகிடும் 2031. ஸோ அதுக்கு நம்ம பிளானும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்றதையும் அவர் சொல்லியிருப்பார். அண்ட் அட்டாமிக் பவரோட கெப்பாசிட்டி வந்து 4000 சம்திங்லேருந்து 2014 இப்போ 8000க்கு டபுள் ஆயிருக்கு வித்தின் 10 years அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃப்யூச்சர் டார்கெட் வந்து இதுதான், 22,000 ப்ளஸ் கெப்பாசிட்டி வந்து 2031-32 நாங்கள் ட்ரிபிள் ஆகிடும். ஸோ ட்ரிபிளிங் இப்போ இருக்கிற கெப்பாசிட்டியை விட ட்ரிபிள் பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர் அண்ட் தோரியம் ரிசர்வ்ஸ் இதை பற்றி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜிக்கு தோரியம் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்தியா வந்து 21% ஆஃப் த குளோபல் தோரியம் ரிசர்வ்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸால் சர்டைன் இம்பார்ட்டண்ட் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் மூலயமா ஆர் சில ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த தோரியம்ஸை ரிசர்வ்ஸை நம்ம கைப்பற்றுவோம். அந்த மாதிரி பவானி ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராமை அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலயமா நம்ம தோரியம் நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் யுரேனியமை வந்து ரெடியூஸ் பண்ணுற விஷயங்கள் ரிலையன்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து ஹீ கோட்டட் தட், அதனால தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ்டு பவர் அலோகேஷன், ஏன் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டில் இல்லாமல் we can மாற்றிக்கலாம் இல்லையா பவர் டிஸ்ட்ரிபியூஷனை. பிகாஸ் we are more focused on renewable energy related electricity டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கிறதுனால பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ரிவைஸ் பண்ணதை அவர் வந்து கோட் பண்ணியிருப்பார். 50% ஆஃப் த பவர் வந்து ஹோம் ஸ்டேட்டுக்கு, 35% வந்து நெய்பரிங் ஸ்டேட்ஸ்க்கு, 15% வந்து நேஷ்னல் கிரிட்டுக்காக ஃபார் பேலன்ஸ்டு. ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இந்த ஒரிஜினல் இதுவே லைக் அவர் என்ன பேசினாருன்றதுக்கு இதை காமிக்கணும்னு நினச்சேன். இந்தியாவோட நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து இப்போ இவ்வளோலேருந்து இவ்வளோ ஆயிருக்கா. ஸோ இந்த இது தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் PIB. ஸோ இதில் வந்து பல்க் அப்ரூவல் வந்து நடந்திருக்கு 10 ரியாக்டர்ஸ் கிட்ட. செவரல் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் அண்டர் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ப்ரைவேட் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட கொலாபரேஷன்ஸோட 10 புது ரியாக்டர்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்கதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த இது சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, 70 மியூட்டாஜெனிக் க்ராப் வெரைட்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில். ஸோ அதை பற்றிலாம் சொல்லிவிட்டு பவானி ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கேயாவது எப்போயாவது 21% ஆஃப் த குளோபல் தோரியம் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் இருக்குது. இப்போது இந்தியாவில் இருக்க இண்டிஜினியஸ் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷனில் பவானின்ற ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தட் இஸ் த ஆன்சர். ஸோ அதை சூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம், ஐ திங்க் யூ கேன் see that கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் 2014 இது இருக்குது.
நெக்ஸ்ட் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சோரா டர்போ. சோரான்னு தான் ஃபர்ஸ்ட் அது பேர். ஒரு வீடியோ ஜெனரேஷன் ஏஐ. ஸோ இது வந்து சாட் ஜிபிடியில் ஒன் ஆஃப் த ஃபீச்சராக வந்திருக்கு. இன்னும் எல்லாருக்குமே அவைலபிளாக இல்லை, பட் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. டாப் டெக் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இது ரிவ்யூ பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ 1080p ரெசல்யூஷனில் அதான் அதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன். மினிமம் வந்து 480 இருக்குது. 360 ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க, பட் அதை ரிவைஸ் பண்ணி இப்போ 480 தான் மினிமம். மேக்ஸிமம் வந்து 1080. ஸோ ஓப்பன் ஏஐயோட சோரா டர்போ ஏஐ அது வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ஜென்ரேட் ஆகும். ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் தான். ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அப் டு 20 செகண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 1080p ரெசல்யூஷனில் இருக்கும். அவைலபிள் ஃபார் சாட் ஜிபிடி ப்ளஸ் அண்ட் சாட் ஜிபிடி ப்ரோ யூசர்ஸ்க்கு. டெம்பரவரியாக நியூ அக்கௌண்ட்ஸ் க்ரியேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க வந்து நிறைய புது விஷயங்கள் வந்து இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ அதனால் 20 செகண்ட் தான் மேக்ஸிமம் டியூரேஷன். ஸோ டியூரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 செகண்ட். மினிமம் ரெசல்யூஷன் 480p, மேக்ஸிமம் 1080p. யார் யாருக்கெல்லாம் அவைலபிள்? சாட் ஜிபிடி ப்ளஸ் அண்ட் சாட் ஜிபிடி ப்ரோ யூசர்ஸ்க்கு. ஸோ ப்ளஸ் யூசர்ஸ்க்கு 50 வீடியோஸ் 480pயில் ஆர் 1-2 720pலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோ யூசர்ஸ்க்கு எல்லாமே அவைலபிள். வைடர் ஸ்க்ரீன் ரேஞ்ச், வெர்டிக்கல் ஆஸ்பெக்ட் ரேடியோ, ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வீடியோ ரீமிக்ஸிங், பிளெண்டிங் எல்லாமே அவைலபிள். ஸோ அதெல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. வாட்டர் மார்க்கிங் அப்படின்ற ஒன்றும் இருக்குது. ஸோ அங்கே கீழே வந்து அந்த சாட் ஜிபிடியோட ஒரு சர்க்கிள் ரிலேட்டடாக ஒரு லோகோ இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்கும். பட் அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ தட் மிஸ்யூஸ் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இதுவரையும் வந்து அது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் சர்டன் ஹார்ம்ஃபுல் வீடியோஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அண்ட் டீப் ஃபேக் சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் கண்டென்ட்ஸையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. டேட்டா சோர்ஸிங்கும் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. நம்மளே வந்து டேட்டாஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது இல்லாமல் பப்ளிக் டேட்டா செட்ஸ் லைக் ஷட்டர்ஸ்டாக், Pwn5 இவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஏஐ ட்ரெயினர்ஸ்க்கு. ஸோ தட்ஸ் இட். ஓப்பன் ஏஐயோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ரயில்வே அமெண்ட்மெண்ட் பில். இது வந்து ஒரிஜினல் டேட்டாவே நான் ரீட் பண்ணும் இது வந்து பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே ஐ வாஸ் கீப்பிங் ஆன் ட்ராக்கிங். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம படிக்கிற அளவுக்கு இல்லை, பட் I'll give you the gist of it. Merging நடக்குது. ரயில்வே போர்டு ஆக்ட் 1905ஓட Railway Act 1989 இது ரெண்டையும் மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் பில். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரயில்வே அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 அப்படின்னு தான் இந்த பில்லை கூப்பிடணும். அண்ட் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரயில்வே ஆக்ட் 1989 வந்து ஹியர் ஆஃப்டர் அவங்க வந்து கொஞ்சம் செக்ஷன்ஸ் எல்லாம் மாற்ற போகிறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் போர்ட் மெம்பர்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. லைக் I'll change. ரயில்வே போர்டோட எக்ஸசைஸ் பவர்ஸ் வந்து ரயில்வே போர்ட் கான்ஸ்டியூட் பண்ண பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்துச்சு அன்டில் 18th February 1905. அதுக்கப்புறம் நம்ம ரயில்வே போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணோம் அண்டர் த ஆக்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனி குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த போர்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம அதுக்கேற்ற என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரயில்வே போர்டை வந்து எய்தர் அப்சல்யூட்லி ஆர் சப்ஜெக்ட் டு எனி கண்டிஷன்ஸ் any of the power or functions of central government under this act with respect to all or any railways வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க போகிறாங்க. இப்போது வந்து சேர்மேன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த போர்டு, ரயில்வே போர்டு இருக்காங்க இல்லையா, ஸோ ரயில்வே போர்டுக்கு சேர்மேன் அண்ட் அதர் மெம்பர்ஸை வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கணுன்றதை பற்றியும் இதில் சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் தான் இந்த பில்லில் சேஞ்சஸாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போர்ட் மெம்பர்ஸ் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் சச் மெம்பர்ஸ் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணுன்றதையும் சொல்ல போகிறாங்க. செக்ரட்டரி எவ்வளோ இருக்கணும், வித் சச் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்றதையும் இதில் சொல்ல போகிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்க போகுது அதை பற்றிலாம். அண்ட் த சேர்மன் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்டு அப்பாயிண்டட் அண்டர் த ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ் இது வந்து மாற்ற போகிறாங்க.
ஸ்லைட் ரிவைஸ்ட் டைம் செக்ரட்டரியாக மாற்ற போகிறாங்க. அண்ட் அது வந்து இந்த பில்லில் இருக்க போது. அண்ட் சர்டன் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லியிருப்பாங்களே, நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். த இந்தியன் ஆக்ட் 1890 அண்ட் த ரயில்வே போர்ட் ஆக்ட் 1905 வந்து ரிப்பீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ ரெண்டையுமே வந்து ஒன்றாக்க போகிறாங்க, மர்ஜ் பண்ண போகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அபவுட் ஃபிகர்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் ஒன்றா தான் இருக்க போது. அண்ட் தட்ஸ் இட். இது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ போர்ட் மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் ரயில்வே ஆக்ட் 1905 அதையும் வந்து 1989 இது ரெண்டையும் மர்ஜ் பண்ண போது தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதில் போர்டில் எந்த மாதிரியான மெம்பர்ஸ் இருக்கணும், அந்த மெம்பர்ஸோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை நாள் இருக்கணும், மெம்பர்ஸ் என்ன, அதெல்லாத்தையும் சொல்ல போகிறது தான் இதில் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அதை தவிர்த்து இது பில்லாக இன்னும் இருக்குது. அண்ட் பில்லும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தோ இந்த பில் பாஸ் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸாக்டாக வாட் இஸ் இட் அப்படின்னு தெரியாது. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் அவங்க ஒரு ஆக்டாக இதை பாஸ் பண்ணும்போது டீட்டெயில்டு விஷயங்கள் எல்லாமே தெரியும். அண்ட் திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ரெட் பை அஸ்வினி வைஷ்ணவ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஸோ அதை தான் இங்கேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கும், அதுக்கு நடுவில் தான் இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1905லையும் 1989 போர்டு ஆக்டை வந்து ரயில்வேஸ் ஆக்டுக்குள்ளே மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ரயில்வே போர்டு ஆக்ட் எப்போது 1905, ரயில்வேஸ் ஆக்ட் 1989 இது ரெண்டையும் மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ தட் டியூவல் ரெஃபரன்சஸ் கம்மியாகும். லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து ரயில்வே ஆப்ரேஷன்ஸில் வந்து எல்லாமே ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். ஸோ தட் ஒரு கண்ட்ரோல் இருக்குன்றதுக்காக தான். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இனிமேல் டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க அந்த ரயில்வே போர்டோட கம்போசிஷன். அதாவது பார்த்துருந்தோம் இல்லையா, எத்தனை மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், எவ்வளோ டேர்முக்கு இருக்கணும், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் இனிமேல் முடிவு எடுக்க போகிறாங்க. அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ரீரூட்டிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. தாவ்னே ஜங்ஷன் இன் பீகார், இது மூலயமா பில்கிரிம்ஸ் அண்ட் லோக்கல்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்காக. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ சென்ட்ரலைஸ்டுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஆல் பவர். டீசென்ட்ரலைசேஷனா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அது போகுது, ஆர் ஜோனல் கிட்ட போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 100% டெண்டரிங் பவர்ஸ் எல்லாமே வந்து ஜோனல் ஜென்ரல் மேனேஜர்ஸ் கிட்ட தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ் எல்லாம் அதனால சீக்கிரமாக நடக்குன்றதுனால. அண்ட் இதை வந்து அஸ்வினி வைஷ்ணவ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ், அவர் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பார். அண்ட் அசட்ஸ் ரிமைனிங் கவர்மெண்ட் ஓன் எல்லாத்தையுமே வந்து டிசமெண்ட் ப்ரைவேட் பண்ணுறதுக்கான கன்சர்ன்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து 13,000 நியூ ட்ரெயின்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் 10,000 ஜென்ரல் கோச்சஸ் ஃபார் லோ இன்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பிளான்ஸில் இருக்குது. அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் வித் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்பயர்ட் பை வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் அபவுட் திஸ் ரயில்வே அமெண்ட்மெண்ட் பில். இன்னும் நம்ம ஆக்டாக வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்டாக என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் 8 ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி மிஷனில். ஸோ அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8,000 crore. ஸோ 8 ஸ்மார்ட் சிட்டிஸ் 8,000 crore அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து இதை ரெடி பண்ண போகிறாங்க. மினிஸ்ட்ரி இன்சார்ஜ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஸோ திஸ் வாஸ் லான்ச் இன் 25th June 2015. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. 100 செலக்டட் சிட்டிஸை வந்து எஃபிஷியன்ட் சர்வீசஸ், ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷனோட எய்ம். ஸோ ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் அவங்களோட பில்லர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கணும், ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்கணும், சஸ்டெயினபிலிட்டி இருக்கணும், இன்க்ளூசிவிட்டி, எக்கனாமிக் க்ரோத் எல்லாமே இருக்கணும், அந்த சிட்டிஸில் பர்ஃபெக்ட் சிட்டிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணது தான். ஸோ அதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது தான் இந்த மாதிரியான சிட்டிஸோட நேம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் சிட்டிஸோட நேம்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடுல
ரீவைட்டலைசேஷன் ஆஃப் 7 lakes கோயம்புத்தூர் அண்ட் ஒடிசாலையும் இருக்குது. ஸோ இதனுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி 2 அப்ரோச்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அண்ட் ஏரியா பேஸ்ட் டெவலப்மெண்ட் அப்ரோச். அது வந்து ஒன்று. 100 சிட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க, டிஃபைன்டு ஏரியா டார்கெட். தீஸ் ஏபிடி, அதாவது ஏரியா பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் மூலயமா இந்த சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் மூலயமாவும் இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆர் பீயிங் டெவலப்டு யூஸிங் ஏரியா பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்ரோச். அதில் வந்து 100 cities has been selected. அதில் ஏபிடி ஏரியாஸை சூஸ் பண்ணி சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் மூலயமா டெவலப் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் என்னது, பேன் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எவ்ரி சிட்டி ஹேஸ் இன்க்ளூடட் பேன் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் டெக்னாலஜி ட்ரிவன் சொல்யூஷன்ஸ். ஸோ அது என்னென்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஒரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு பர்டிகுலர் திங். அது ரொம்ப இன்டெப்த்தாக போவேனா. ஸோ மல்டி சோர்ஸஸ்லாம் அதில் வரும். ஜஸ்ட் 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஏரியா பேஸ்ட் டெவலப்மெண்ட், ரெண்டாவது வந்து பேன் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ 8000 மல்டி செக்டரல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து more than 8,000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 100 cities டெவலப் பண்ணி with approximately 1.6 lakh crore of funding. More than 90% of the total projects வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் மூலயமாவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 90% கம்ப்ளீட். இப்போ ரீசெண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 91% கம்ப்ளீட்ன்ற மாதிரி சர்டன் பிஐபி இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய டேட்டா தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 75% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து 75 ஸ்மார்ட் சிட்டிஸில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இது. அண்ட் 17 சிட்டிஸ் வந்து 100% வந்து ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 34 சிட்டிஸ் வந்து 90% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 24 சிட்டிஸில் 75% ஆஃப் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி டேட்டாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர் த ஸ்னாப்ஷாட்ஸ், எந்த மாதிரியான கம்ப்ளீட் அண்ட் ப்ராக்ரஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கவர்னன்ஸ், ஸ்மார்ட் மொபிலிட்டி, இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஸோ தனித்தனியாக படிக்காமல் இப்படி பிக்சர் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாஷ், பிபிபி மாடலில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சோலார் எனர்ஜி, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வைப்ரண்ட் அர்பன் ஸ்பேஸ். ஸோ இதில் நிறைய இன்டெப்த்தாக நம்ம போகணுன்னா பார்த்துட்டே இருக்கலாம். பட் இப்போ என்னென்னா 8 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷனை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க 2025 வரையும். அண்ட் இதில் 8 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸை ஆடும் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய நேம்ஸும் வந்து அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கல. எந்த ஸ்டேட்லேருந்து ப்ரொப்போசல் வந்திருக்குன்றதை மட்டும் வேணால் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் த ப்ரொப்போசல் வந்த ஸ்டேட்ஸ். 28 ப்ரொப்போசல்ஸ் 23 ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ். 1.65 lakh crore இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேயே அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க 100 சிட்டிஸ்க்கு. 91% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணி முடிஞ்சிருக்கு. அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் வந்து operational in all cities and 83,000 CCTV cameras வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 94,000 வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லைக் ரயில்வேஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரீ இது இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து அதை பற்றி தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் வந்து 100 ஸ்மார்ட் சிட்டிஸ்லேயுமே வந்து ஆப்ரேஷனலைஸ்டாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கோவிட்க்கு அப்புறம். பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக 83,000 சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து இருக்குது. வாட்டர் சப்ளையும் வந்து கொடுத்துருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து 50 சிட்டிஸ்க்கு மேலே வந்து ரெடியாகி அவைலபிள் லொக்கேஷன்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸும் போட்டிருப்பாங்க. மொபிலிட்டிக்காக ரோட்ஸ் வந்து ஸ்மார்ட் ரோட்ஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஹவுசிங் அண்ட் ஷெல்டர்ஸும் வந்து டுவெல்லிங் யூனிட்ஸ் லைக் எங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வைப்ரண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ், எஜுகேஷன் ரிலேட்டடாக ஹெல்த்து, எக்கனாமிக் ஹப்ஸு, பிபிபி மாடல் மூலயமா நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 119 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் திஸ் மிஷன் ஆஃப்டர் COVID-19 வந்து நிறைய இன்னும் பேண்டமிக் அப்புறம் நிறைய அவேர்னஸ் போய் சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச், ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்னோவேட்டிவ் வேஸில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க.
ஸோ ப்ராக்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் மோஸ்ட்லி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரீடெவலப்மெண்ட், பேன் சிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி தட் சிட்டிஸ் பற்றி. ஸோ விஷன் வந்து இதனுடைய விஷன் என்ன, ஸ்மார்ட் சிட்டி மிஷனோட விஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் டீசன்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் டு இட்ஸ் சிட்டிசன்ஸ். ஏன்னா அந்த டீசன்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரு நம்ம இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ்க்கு வேணுன்றது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட். ஸோ அதை கொடுக்கறதுக்கும் க்ளீன் அண்ட் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் த்ரூ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் சொல்யூஷன், அதுதான் எஸ்சிஎம்மோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த அப்ஜெக்டிவும் பார்த்துக்கோங்க. சர்டன் எக்ஸாம்ஸில் வந்து ஆப்ஷன்ஸில் வச்சு கேட்கலாம். ஆல் ஓவர் 100 சிட்டிஸ். ஏன் நான் திரும்ப இந்த ப்ராஜெக்ட்ஸ் அமௌண்ட்டை வந்து கொண்டு வரேன்னா, இப்போல்லாம் அமௌண்ட்ஸ் கேட்குறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. அண்ட் அப்கமிங் எஸ்பிஐன்றது வந்து தே கேன் ஆஸ்க் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் 10th வேர்ல்ட் ஆயுர்வேதா காங்கிரஸ் அண்ட் ஆரோக்கியா எக்ஸ்போர்ட்டோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ஆயுர்வேதா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது தான் தீம். ஸோ 10th வேர்ல்ட் ஆயுர்வேதா காங்கிரஸ் அண்ட் ஆரோக்கியா எக்ஸ்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்டில் உள்ள டேராடூன். இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் லைக் வேர்ல்ட் ஆயுர்வேதா காங்கிரஸ்ன்றது வந்து வேர்ல்ட் ஆயுர்வேதா ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கொச்சி கேரளாவில் 2002 தான் இந்த ஒரு மீட்டிங் ஆர் எக்ஸ்போ வந்து நடத்துனாங்க. ஸோ லாஸ்ட்டாக எங்கே இது 2002 நடத்துனாங்க இல்லையா. ஸோ இந்த வருஷம் 10th உத்தரகாண்ட் டேராடூனில் நடந்திருக்கு. அப்படின்னா 9th செஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவாவில் 2022 வித் தீம் ஆயுர்வேதா ஃபார் ஒன் ஹெல்த் அப்படின்னு நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. தீம் ஃபார் திஸ் இயர் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ஆயுர்வேதா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை வேர்ல்ட் ஆயுர்வேதா ஃபவுண்டேஷன் அண்ட் விஞ்ஞான பாரதி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் சப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். நிறைய டெலிகேட்ஸ், இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய செஷன்ஸ், ஆயுர்வேதாவை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆயுஷ் கிரிட்ன்றதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கலாக எனேபிள் பண்ணப்பட்ட இன்னோவேஷன் ஆயுர்வேதாவை டிஜிட்டல் இன்டகிரேஷனோட நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்குற விதமாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதில் அதுவும் ஒன்று. ஸோ தீஸ் ஆர் த கெஸ்ட்ஸ் இன் திஸ் செஷன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் பிரசாத் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட பிரசாத் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ரெஜுவனேஷன் ஆஃப் பில்கிரமேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, தே ஹாவ் கிவன் சம் ஸ்வதேஷ ஸ்கீம் அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் வின்டர் சீசன், பார்லிமெண்ட் சீசன்னால தான். ஸோ அதில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால தான் இந்த ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பிரசாத் ஸ்கீம் அண்ட் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸோ December 12 PIBயில் ரிலீஸ் ஆன ஒரு ஆர்டிக்கல் தான் இது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் லான்ச் பண்ணது தான் இந்த பிரசாத் ஸ்கீம். 2014 to 15 லான்ச் பண்ணது. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிரசாத் அப்படின்னா பில்கிரிமேஜ் ரெஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆகுமெண்டேஷன் ட்ரைவ். ஸோ இது எதுக்குன்னா பில்கிரிம் சைட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம கோயில் குளம் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ரெஜுவனேட் பண்ணணும். அதோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மேம்படுத்தணும். நிறைய மக்கள் வந்து போகிற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். லைக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்துறதுலேருந்து அந்த கோயிலுக்கு சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக பராமரிக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க கன்சர்வ் பண்ணாங்க. அப்படின்னா டூரிஸ்ட் விசிட்டுக்கு அது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் நிறைய பேர் வந்து போகிறதுக்கான பாத்வே ஒரு அந்த ஊரில் இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாப் ஒரு ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஏர்போர்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான ரோட்வே வந்து கிளியராக நீட்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கான ரோட்வே ரூட்ஸுமே வந்து நல்லபடியாக போட்டிருந்தாங்க அப்படின்னா மக்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள் கடை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கலாம். ஸோ அதன் மூலயமா டூரிஸ்ட் விசிட்ஸை வந்து அதிகப்படுத்தலான்றதுனால தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. வெல் பிளான்டு டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்ணணும் டூரிஸ்ட்டுக்கு.
டூரிஸ்டோட கன்வீனியன்ஸ், accessibility, security, cleanliness, experience, revitalize, preserve the soul of the pilgrimage and heritage. அதாவது இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கோயிலோட அமைதி அதெல்லாம் கெடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனுடைய பேசிக் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு பட் மக்கள் வந்து போகிறதுக்கான சேஃப்டி எல்லாத்தையுமே வந்து அடிஷ்னலாக பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஆல்சோ லான்ச்ட் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸ்வதேஷ்னாலே க்ளீன் அப்படின்னு தெரியும். ஸோ இதையுமே வந்து 2014-15 தான் லான்ச் பண்ணாங்க. டூரிசம் ஃபெசிலிட்டி நம்ம கண்ட்ரியில் நிறைய நம்மளோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியான்னு சொன்னாலே நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக தேடுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் வெளிநாட்டிலேருந்தும் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதுக்காகவும் நம்மளோட கண்ட்ரியில் உள்ள இருக்கிற விஷயங்களையே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு we do have enough things. அதை எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம கவர்மெண்ட்டோட எய்ம். ஸோ அதுதான் இப்போது ஸ்வதேஷ் 2.0 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து தான் இதை வந்து பண்ண போகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் வந்து ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க ஸ்வதேஷ் தர்ஷனை. அண்ட் இதோட கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சேலஞ்ச் பேஸ்ட் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து சொல்லியிருப்பாங்க. கைட்லைன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0. ஆக்சுவலாக ஏன் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0வை இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரசாத் ஸ்கீமோட ஒன் ஆஃப் த சப் ஸ்கீம் வந்து ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸோ அதனால தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போது 42 டெஸ்டினேஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போது மேம்படுத்த போகிறாங்க. அதில் தஞ்சாவூர் அண்ட் ராமேஸ்வரம் ஐலாண்ட் இது ஃப்ரம் தமிழ்நாடுலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இப்போது ரெஜுவனேட் பண்ண போகிறாங்க. பிரசாத் ஸ்கீம் லான்ச் பண்ணதுலேருந்து 48 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணி அதுக்கு 1646.99 crore rupees வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போது தமிழ்நாடுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் சர்டன் சாங்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மோரோவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் 8 நவகிரகா. இது வந்து நம்ம நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். 8 நவகிரக டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 42 டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் இந்த தஞ்சாவூர் ராமேஸ்வரம் மாதிரி இந்த ஒரு 8 நவகிரக டெம்பிள் சர்க்கியூட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஏன் இந்த ஸ்கீம் நியூஸில் வருது, இவ்வளோ பழைய ஸ்கீமாக இருந்தாலும் அப்படின்னா, அதில் ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணி அதுக்கான அலோகேஷன் பட்ஜெட் அலோகேஷனும் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் a சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். செக்டார் ஸ்கீம் இன் த சென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏன் நியூஸில் இருக்குன்னா இதுதான். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் காஞ்சிபுரம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வேளாங்கண்ணி இது ரெண்டும் வந்து 2016 and 19 வந்து சோஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட்ஸ் 2 பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸோட நேம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுதான். 8 பிளேசஸ் நவகிரக பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 8 பிளேசஸையும் வந்து ரெஜுவனேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலயமா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் is going to give amount for this project. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2016 and 17 சாங்ஷன் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டு ரெஜுவனேட் பண்ணதுன்னா காஞ்சிபுரம் அண்ட் வேளாங்கண்ணி ரெண்டையுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த அமௌண்ட்டுக்காக. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்வதேஷி தர்ஷன் 2 ஸ்கீம் மூலயமா இப்போ கோஸ்டல் சர்க்கியூட் 16 and 17 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம், மண்டபம், மண்படு, காஞ்சிபுரம் இது எல்லாத்தையும். ஸோ இப்போது அந்த புது விஷயங்கள் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து லான்ச் பண்ணது என்னென்னா மாமல்லபுரமும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இந்த 2.0 ஸ்கீம் மூலயமா அந்த இது வந்து லான்ச் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால தான் இந்த நியூஸ் வந்து இப்போது நியூஸில் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து இப்போது நியூஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் கைட்லைன்ஸ் ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஃபார் த ஸ்கீம், பிரசாத் ஸ்கீமுக்காக
2021 ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக போகும். பட் பிரசாத் ஸ்கீமோட மெயின் எய்மே என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்கிரிமேஜ் ரெஜுவினேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் ட்ரைவ். ஸோ இந்த ஹெரிட்டேஜ்ன்ற ஒன்று வந்து 2021 வரையும் இதில் ஆட் பண்ணலை. 2014 to 15 ஸ்டார்ட் பண்ணும்போது PRSAD பிரசாத் ஸ்கீம் அப்படின்னு தான் லான்ச் பண்ணாங்க. ஹெரிட்டேஜ்ன்றது வந்து தனி மினிஸ்ட்ரி கிட்ட இருந்துச்சு. பட் 2021 ஹெரிட்டேஜையும் சேர்த்து ஆட் பண்ணி பிரசாத் ஸ்கீம்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனுடைய கைட்லைன்ஸ் தான் இது. எல்லா டெம்பிள், ஹிந்து டெம்பிள் மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம், பட் அப்படி இல்லாமல் ஹிந்துவிசம், புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம் அண்ட் சுஃபிசம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் உள்ள அந்த ஹோலி பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஜுவினேட் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு இல்லாமல் ஹோலி பிளேசஸோட அதோட தன்மை மாறாமல் ரெஜுவினேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. வெல் பிளான்டு டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிசமோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த அப்ஜெக்டிவ்லாம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால வி கான்ட் கீப் இன் அவர் மைண்ட். ஸோ அதை விட்டுட்டு நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி, ஏன் நான் இந்த இது பர்டிகுலராக இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி I took this. ஸோ நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி இன் பிரசாத் ஸ்கீம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் திஸ் கமிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் இன்டர்ஃபியர் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போது யாராவது ஒருத்தர் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. ஸோ ரெண்டு பேருக்கும் நியூட்ரலாக ஒரு கமிட்டி இருக்கணும். ஸோ தட் கமிட்டி டேக்ஸ் கேர் ஆஃப் த ப்ராசஸ், என்ன மாதிரியான ப்ராஜெக்டில் ப்ராசஸ் எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்றது தான் அதோட பேர். ஸோ அந்த கமிட்டியில் என்ன மாதிரியான பீப்புள் இருப்பாங்க அப்படின்னா, தோ நம்ம இவ்வளோ மெம்பர்ஸ் லிஸ்ட் இருந்தாலும் we have to see first chairman வந்து டூரிசம் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் செக்ரட்டரி ஆஃப் டூரிசம் மினிஸ்ட்ரி அண்ட் மற்றதெல்லாம் இருக்கும். என்ன தான் அவங்க இருந்தாலும் நம்மளோட ஸ்டேட் ரிலேட்டட் பீப்புளும் வந்து அதில் இருப்பாங்க. அண்ட் ஸ்டீரிங் கமிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, கைட்லைன்ஸ், இவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸை அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணி நல்லபடியாக எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஜுமினேட் பண்ணியிருக்காங்களா, முடிச்சிருக்காங்களான்றதை பார்க்கணும். அதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து நேஷ்னல் ஸ்டீரிங் கமிட்டியா, நேஷ்னல் ஐபேக் விச் இஸ் ஆல்சோ இன்டகிரேட்டட் பிளான் அண்ட் அப்ரூவல் கமிட்டி. இந்த பிளானிங் அண்ட் அப்ரூவல் கமிட்டி தான் வந்து என்ன தான் நம்ம கண்ட்ரியில் நிறைய அந்த பில்கிரிமேஜ் பிளேசஸ் இருந்தாலும் எந்த பிளேஸை ரெஜுவினேட் பண்ணால் டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க, எந்த பிளேஸுக்கான டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நவகிரகா டெம்பிள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் தெரியும்னு இல்லை, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸில் இருக்க மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சு பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. நிறைய பேர் இங்கே வராங்கன்னு வச்சுப்போமே. அப்போ அதுக்கான ஸ்மூத் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எல்லாத்தையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தட் டூரிஸ்ட் அதிகமாவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பிளானிங் அண்ட் அப்ரூவல் கமிட்டி இருக்கணும். ஸோ அது இன்டகிரேட்டிங்காக இருக்கணும். ஏன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆக போகுது. அதுலேயுமே வந்து சேர்பர்சன் இதில் வந்து செக்ரட்டரி தான் சேர்பர்சன் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன்டகிரேட்டட் பிளான்ஸ், பில்கிரிமேஜ் டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுறதுல இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும். அண்ட் டு அப்ரூவ் இன்டகிரேட்டட் பிளான்ஸ், அதை அப்ரூவ் பண்ணுறதே இவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஏன் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் டெவலப் பண்ணுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கேட்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு அப்கிரேடேஷன் தேவை அப்படின்றத அப்ரூவ் பண்ணுறதுவங்க தான். நோ டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு இடிஞ்சு போன ஏதோ ஒரு பில்கிரிம் சென்டர் இருக்குன்னு வச்சுப்போமே, அதை வந்து ரெஜுமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. காசு பத்தலன்னு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக காசு வாங்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. வேரியஸ் மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் கிட்டேயும் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட்டோட ஐபேக்கும் ஒன்று இருக்கணும். என்ன தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருந்தாலும் ஸ்டேட் கிட்டேயும் இருக்கணும்.
அந்த ஸ்டேட்டோட டூரிசம் செக்ரட்டரியோட சேர்மனாக வச்சு ஒரு கமிட்டி இருக்கணும். அதுலேயும் யார் யாரெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தென் சென்ட்ரல் சாங்ஷனிங் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. ஸோ இவங்க வந்து அந்த அமௌண்ட் சாங்ஷனிங் அண்ட் அந்த அமௌண்ட் சாங்ஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுவாங்க. மிஷன் டைரக்டர், தட் இஸ் ஆல்சோ சம்திங் இம்பார்ட்டண்ட். அண்ட் இது போயிட்டே இருக்கும் இன்னும். வி டோன்ட் ஹாவ் டு ஹாவ் ஃபுல். ஸோ இதில் பார்த்தோன்னா இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும். பட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எதுவும் இல்லை. இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஐடென்டிஃபையிங் ஏஜென்சிஸ் ரெஸ்பெக்டிவ் டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட். ஸோ நம்ம எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில் பண்ண போகிறாங்களோ அவங்களே வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியை. ஸோ அவங்க மூலயமா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்றதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிப்பாங்க. அண்ட் இதில் நிறைய ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஸ்கீமை எப்படி படிக்கணுன்னா அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை வந்து நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணணும். இப்போது சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மூலயமா என்ன மாதிரிலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கண்டிப்பாக டாய்லெட்டு, கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கிறாங்க, ஒரு பில்கிரிம் சென்டரை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக தான் அவங்க பட்ஜெட்டே ஒதுக்குறாங்க. ஸோ அதனோட லிஸ்ட்டே வந்து பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்கும். நிறைய இதில் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ப்ராசஸும் இருக்குது. லைக் இப்போது சர்வீசஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பில்கிரிம் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா ஏதோ ஒரு கோயிலோட பேர் போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த கோயில் எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், எந்த டயத்துக்குள்ளே பூஜை நடக்கும், அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே எதனாலன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக தான். ஸோ ஐஇசி காம்பனண்ட் எவ்வளோ இருக்கணும், 10% ஆஃப் த ஸ்கீம் வந்து ஐஇசி காம்பனண்ட்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் உள்ளே போகணுன்னா ஒரு ஸ்கீமை படிக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் வே இஸ் டு டேக் த ஒரிஜினல் பிடிஎஃப். அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும். சின்ஸ் இந்த ஸ்கீம் வந்து இப்போது நியூஸில் வந்துட்டதுனால கண்டிப்பாக வி ஹாவ் டு ஸ்டடி பிரசாத் ப்ராஜெக்ட் ஸ்கீம்ன்றதை படிக்கணும். ஸோ மொத்தமாக இந்த இது எல்லாத்தையும் பண்ணலைனாலும் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது எல்லாத்தையும் அவங்க ஒரு ஜிஸ்ட் மாதிரி இந்த இதிலேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். தட் இஸ் இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பிளானிங், டிசைனிங், டெண்டர் கொடுப்பாங்க, ஜிஎஃப்சி ட்ராயிங், கான்ட்ராக்டர்ஸ் ஆன்போர்ட், இம்ப்ளிமெண்டேஷன். இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போதே கம்ப்ளீஷன் இருக்கா, இதில் பாதியிலே இங்கே போகுது பாருங்கள். ஸோ ஹியர் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இது ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் சேர்ந்து தான் இந்த வேலை மொத்தத்தையும் பார்க்க போகிறாங்க. ஸோ அதில் இவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் தனியாக பிரிச்சுக்கிறாங்க, இவங்க என்னென்ன பிரிச்சுக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே அவங்க ஒரே பிக்சரில் சொல்லிட்டாங்களா. ஸோ தட் நிறையா நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னும் இல்லை. ஸோ ஹியர் சென்ட்ரல் இந்த ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 100% சென்ட்ரலி ஃபண்டட் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் ஸ்பெசிஃபிக் யூனியன் டெரிட்டரிக்கு 100%ன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்ஷியல் ஃபண்டிங்கும் நடக்கும். சில இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்னாலையும் பண்ண முடியல அப்படின்னா பிபிபி மாடலில் பண்ணுவாங்க. இஃப் நாட் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா, சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலயமா பண்ணலான்னா வாலண்டியராக யாராவது வந்தாங்கன்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்மே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பில்கிரிம் சென்டரை நீங்கள் வந்து ரெஜுவினேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களா, ஓகே அப்படின்னு மொத்தமாக கொடுத்துடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. 30% ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 5. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க.
அண்ட் ஃபார் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டியன் ரீஜன்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் பேட்டர்ன் டியூரேஷன் எல்லாமே வந்து மாறும். மற்ற இடத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஃபண்டிங் பேட்டர்ன் அண்ட் டியூரேஷன் அந்த ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் எதை இம்ப்ரூவ் பண்ணணும், ஒர்க் ஆர்டர், குட்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருந்துருக்கணும். 30% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பண்ணியிருக்கணும், ரிசிப்ட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மற்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து O&M டாய்லெட்ஸ், டிஎஃப்சிஸ், கேஃபட்டீரியா இது எல்லாத்தையும் வந்து ரெஜுவினேட் பண்ணியிருக்கணும். அது இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்க கமிட்டிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் டியூரிங் த 4th ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மார்ச் 2020 அண்ட் பியாண்ட் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்களா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்குது. ஸோ இந்த இது ஃபுல்லாத்தையும் பார்த்தோன்னா இன்னும் நிறைய இருக்குது, உள்ளே போனோன்னா போயிட்டே இருக்கும். பட் இப்போதைக்கு இதை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் இப்போது நியூஸில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி 2 பேருக்குமே வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக. இப்போ 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரசாத் ஸ்கீம் கீழே தமிழ்நாடுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 நவகர்ஹா டெம்பிள் சர்க்கியூட் அண்ட் மற்ற 2 ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் 2014 to 15 லான்ச் பண்ணது. இப்போது ரீவேம்ப் பண்ணி 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. which includes challenge based destination development which is also a sub scheme. ஸோ இதில் தான் வந்து 2 சைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, தஞ்சாவூர் அண்ட் ராமேஸ்வரம் ஐலாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெஜுவினேட் பண்ண போகிறது. நவம்பர் மந்தோட ஐசிசி பிளேயர்ஸ் 2 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்ரிடி பிகம்ஸ் த யங்கஸ்ட் 100 விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர் இன் ஆல் ஃபார்மேட். ஃபீஃபா வந்து 2030 அண்ட் 2034 ஹோஸ்ட் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாக்கி இந்தியா லீகோட தூர்தர்ஷன் தான் வந்து ப்ராட்காஸ்டிங் பார்ட்னர் அண்ட் ஹீரோ தான் வந்து இந்த வருஷத்தோட ஸ்பான்சர். ஏடிபி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் 6.5%. இந்தியாவோட யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் அவார்டில் 2 இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அட்டாமிக் பவர் கெப்பாசிட்டி ட்ரிபிள் ஆகும் வித்தின் த இயர் 2031 to 2032ன்னு ஜிதேந்திர சிங்ன்ற மினிஸ்டர் நம்மளோட பார்லிமெண்ட்ரி செஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மெகாவாட். ஓப்பன் ஏஐயோட சோலா டர்போ ஏஐ வீடியோ மாடல் ஆர் வீடியோ ஜென்ரேட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரயில்வே அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சு. அண்ட் 8 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ் இன் ஸ்மார்ட் சிட்டி மிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யா